ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியில் மந்த்லி ஒரு இன்கம் ஸ்டேபிளாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மித்ஸை நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மோர் தென் 3+ இயர்ஸாக இந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ள இருக்கிறதுனால என்னென்னலாம் மித்ஸு, என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் உண்மையான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு மித்ஸை பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் திஸ் சேனல் ஆல் அபவுட் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி, ஒர்க்கிங் வித் யூஎஸ் கிளைண்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற அதர் பிஸ்னஸ் மாடல்ஸ் வச்சு ட்ராப் ஷிப்பிங் அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுற ஏதாவது பிஸ்னஸ் மாடல்ஸை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போது தான் இந்த சேனல். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒன் பை ஒன்னாக மித்ஸை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மித்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஐடியில் சொல்லணும்னா, நான் வந்து மோர் தென் 3+ இயர்ஸாக வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிளைண்ட்ஸுக்கு இங்கேருந்து என்னோடய வீட்டிலேருந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ 3+ இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஓரளவுக்கு நம்பலாம், ஓகே இந்த பையனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பலாம். நான் சொல்கிற வேர்ட்ஸும் இப்போ கண்டினியூஸாக இன்னும் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் வந்து கிளைண்ட்ஸ் இன்டேக் பண்ணிட்டுருக்கேன் யூஎஸ் கிளைண்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் உண்மை, என்னென்ன விஷயங்கள் தான் போய் அப்படின்றது எனக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ அதை உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். நிறைய பேர் இந்த டவுட்ஸில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு மித் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சர்ஸ் டோன்ட் மேக் ஸ்டேபிள் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மித்தா இல்லை வந்து பொய்யான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் வந்து ஒரு சாதா ஒரு ஐடி கம்பெனி போய் சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு இன்கம் தருவாங்க. இப்போது கரெக்டாக 1ஆம் தேதிக்கு முன்னாடி 31 இல்லை 30th அன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு சம்பளம் போட்டுருவாங்க. ஓகேங்களா? இங்கே அன்றைக்கி அந்த மாதிரி சம்பளம் வராது, ஒத்துக்கிறேன். ஆனால் இது இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி வரும். நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட பேசி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த டேட்டில் நம்மளுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக வரும். அது மந்த்லி பேமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம மந்த்லி பேமெண்ட்டாக வைக்கலாம். இல்லாட்டி நான் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ்க்குலாம் 6 months இல்லை 3 months பேமெண்ட்டாக மொத்தமாக வாங்கிடுவேன். நீங்கள் ஐடி கம்பெனியில் சரிங்களா, மந்த்லி பேமெண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு வருஷ காசை இல்லை ஒரு 6 மாதம் 3 மாதம் காசை உங்களுக்கு மாதம் தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பாலிசிஸும் எந்த கம்பெனியும் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை கிளைண்ட்ஸ் நம்மளே அக்வயர் பண்ணுறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் அக்வயர் பண்ணேன். அவங்க பேர் பிளாமர், அவங்க யூஎஸில் இருக்காங்க. அவங்க கூட நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு மந்த்லி பேமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி இப்போயும் அவங்க கூட கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக மந்த்லி பேமெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் அவங்க மந்த்லி பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. ஆனால் 1ஆம் தேதி கொடுப்பாங்களா இல்லை 31ஆம் தேதி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கதையே கிடையாது. நானும் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஜூம் காலில். ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து ஒரு பேமெண்ட் டேட் சொல்லியிருப்பாங்க. அந்த பேமெண்ட் டே அன்றைக்கி அவங்களே வந்து என்கிட்ட இன்வாய்ஸ் அனுப்ப சொல்லி கேட்பாங்க. நான் அன்றைக்கி இன்வாய்ஸ் அனுப்பேன். ஸோ அந்த இன்வாய்ஸை பார்த்துட்டு நிறைய பேமெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது. இந்த பேபால், பே ஓனர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ஸ் மூலமாக எனக்கு பேமெண்ட் அனுப்புவாங்க. நம்மளுக்கு மந்த்லி ஸ்டேபிளான இன்கம் இருக்குது. அது நம்ம கிளைண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னொரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணேன். அந்த கிளைண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கான ஃபுல் இன்கம்மை நான் வந்து ஒரே மந்தில் அப்ஃப்ரண்ட்டாக வாங்கிட்டேன். அப்ஃப்ரண்ட்னா நம்ம அந்த ப்ராஜெக்டான ஃபுல் காசையே ஃபஸ்ட்டே வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நான் அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 6 months தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நான் வந்து வெப்சைட்டு 2 பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 2 வெப்சைட் தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டான கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்டாலும் அவங்க மந்த்லி நம்மளுக்கு பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. செகண்ட் கிளைண்ட் பார்த்தா நம்மகிட்ட மந்த்லி பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன், அப்ஃப்ரண்ட் அமௌண்ட்னு வாங்குவேன். இது மோஸ்ட்டாக நிறைய பேர் ஒரு 75% அந்த காஸ்ட் வாங்குவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் தான் வாங்குவேன். விச் இஸ் $1,500. நான் ஃபஸ்ட் அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டாக வாங்கிட்டேன். அது வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு 3 months கிட்டத்தட்ட வந்து $2,200 கிட்ட நான் வந்து அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த அப்ஃப்ரண்ட் காத்தா. ஏன்னா 2 வெப்சைட்டு, ஒரு வெப்சைட் பண்ணால் அவங்க வந்து கொஞ்சம் பெரிய வெப்சைட் கேட்டனால நான் வந்து ஒரு 2 மாதம் அந்த மாதிரி ஒரு 3 மாதத்துல முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்த அமௌண்ட்டு மாதிரி தான். ஸோ ஒரு கிளைண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு மந்த்லி பேமெண்ட் இருக்கா அப்படின்றத புரிய பண்ணும். மந்த்லி ஸ்டேபிள் இன்கமும் இதில் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னா, ஒரு வெப்சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க கிட்ட மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஃபீன்னு ஒன்று வாங்குவேன். நடுவில் வெப்சைட் வந்து சின்ன எப்பயாச்சும் கிராஷ் ஆகலாம், ரொம்ப ரேராக. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடுவில் வந்து இந்த இமேஜஸ் மாற்றணும், இல்லாட்டி இந்த டெக்ஸ்ட்டை மாற்றணும், இல்லாட்டி இந்த சைஸை மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்னோட மாதிரி வெப்சைட் டெவலப்பர் கிட்ட தான் வந்து இது கொஞ்சம் பண்ணித்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சமாக விட்டு சார்ஜஸ் வாங்காமல் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு $100 போட்டுரும். நம்ம ஒரு காசுக்கு ஒரு $8,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அது ப்ராப்பராக ஓடுதா இல்லாட்டி நடுவில் ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் போய் பார்த்துட்டு வரதுக்கு நம்ம வந்து ஃபுல் மந்த் பண்ணுறதுனால நடுவில் கிராஷ் ஆக சான்சஸ் இருக்குது. அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு ஒன்று வாங்கிப்பேன். மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் மாதிரி நம்ம மந்த்லி வாங்க முடியும், ஃபுல் அமௌண்ட்டு வாங்க முடியும். இது வந்து ஒரு மித்து தான். நம்மளுக்கு மந்த்லி ஸ்டேபிள் இன்கம் உண்டு, நம்ம ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே இருக்குது, பாசிபிள். அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நானே தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மித் 2 பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சர்ஸ்க்குலாம் வந்து நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாதி உண்மை பாதி போய் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஃபுல் மித்துன்னு சொல்ல முடியாது, ஃபுல் கான்டென்ட்டாக இது வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் வந்து ஒர்க் பண்ணுறது பார்த்தா கம்ப்ளீட்டாக யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட டைம் ஜோன் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுற டைம் தான். ஏன்னா காலையில் 8 மணி 9 மணிக்கு ஏன்ச்சுன்னா அப்போ தான் நான் ஆரம்பிப்பேன் வெப்சைட் டெவலப் பண்ணேன். சின்ன சேஞ்சஸ் இருந்தால் கிளைண்ட் கிட்ட பேசிட்டு நான் மாற்றிட்டு மதியானம் ஒரு 3 மணிக்குள்ளே முடிச்சிடும். அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு வந்து டைம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கும். ஒரு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடி வச்சுட்டுவேன். அதுக்கப்புறம் பெருசாக ஒர்க் இருக்காது. ஸோ ஃப்ரீ டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் நிறையா இருக்கும். பட் இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட வந்தேன்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு இங்கே சாயங்காலம் 5 மணிக்கு ஆகும்போது தான் அவங்களுக்கு காலங்காலத்தில் அங்கே 7 மணி ஆகும். நான் நைட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கதையே கிடையாது. கரெக்டாக 5 o'clock ஆரம்பிப்பேன். 6, 7, 8, 9, 10 ஒரு 5 மணி நேரம் வேலை பார்ப்பேன். 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன். அந்த ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு கரெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுவேன். ஸோ அவங்க யூஎஸ்லேருந்து பார்த்துட்டு அவங்களாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க அப்புறம் மெயில் இருப்பாங்க. அடுத்த நாள் தூங்கி எழுந்துட்டு காலைல 5 மணிக்கு பார்ப்பேன். அப்போ அவங்க படுக்க போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு, உங்கள் டைம் ஜோனும் என் டைம் ஜோனும் வேறு. பட் ஆனால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற டைமில் நான் முடிச்சுட்டு காலைல 7 மணி டு காலைல 10 மணின்றது நம்ம ஒரு டைமில் வந்து சாயங்காலம் 5 மணி டு நைட்டு ஒரு 9, நம்ம நைட்டு 11 12 வரைக்கும் தான் முடிச்சுட்ருப்போம். ஸோ அதனால் வந்து அது இதுவும் நம்மளுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 5 to 6 hours இருக்கும். ஆனால் அந்த ஒர்க்குன்றது நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரீயாலாம் இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். அதை முடிச்சதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அதனால் இப்போ காலையிலேருந்து ஈவினிங் சொன்னல, அதுக்கப்புறம் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சும்மா தான் இருப்பேன். ஸோ சும்மா இருக்க சென்ஸ் நம்ம வந்து அந்த ஒர்க் ரிலேட்டாக இருக்காது. நம்ம மிச்ச ஒர்க்ஸ் ரிலேட்டடாக ட்ரை அவுட் பண்ணுவோம், இல்லை லேர்ன் பண்ணுவோம், நிறைய விஷயத்தை புதுசாக ஒரு திங்ஸ் லேர்ன் பண்ண ட்ரை அவுட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ். இது வந்து பாதி உண்மை பாதி போய் அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்ட் மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சர்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸே கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேங்களா, இது வந்து 100% வந்து மித்து தான். இப்போ நான் வந்து ஒரு யூஎஸ் கிளைண்ட் கூட பேசுகிறேன். அவங்க வந்து ஒரு ஆத்தர். ஓகேங்களா, அந்த ஆத்தர் கிட்ட நான் பேசும்போது நான் வந்து சும்மா காச்சே வந்து பனியன் போட்டு உட்காந்துருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு, இது கூட ப்ரொஃபஷனலாக கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபார்மல் ட்ரெஸ் இல்லை, ஓரளவுக்கு ஒரு கேஷுவலான ட்ரெஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக உட்காந்து தான் அவங்ககிட்ட வந்து ஜூம் காலில் பேச முடியும். நம்மகிட்ட பனியன் போட்டு உட்காந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அவங்ககிட்ட இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணும்போது டீசெண்டாக இருக்கணும், பார்க்க கொஞ்சம் லுக்கிங்காக இருக்கணும். இந்த மாதிரி லைட்லாம் போட்டு கொஞ்சம் அழகாக வந்து இருந்தால் தான் ஓகே. நம்மளுக்கும் வந்து ஒரு அப்பியரன்ஸ் முக்கியம் இல்லை. ஸோ அப்படி தான் ப்ரொஃபஷனல் மாதிரி தான் நாங்களும் இருப்போம். இன்னும் ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுற டைமுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு வேலை செய்வோம். அதான் வந்து ஃப்ரீலான்சரோட ஒரு கெத்துன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, நம்ம வந்து இஷ்டப்பட்ட டைமுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். அது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்காது. கிளைண்ட் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் வழி பண்ண முடியாது. ஸோ கிளைண்ட் பேஸ் வந்து எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து டைம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மித்து தான். நாங்களும் ப்ரொஃபஷனல்ஸ் தான், நாங்களும் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணுறோம். நாங்களும் வந்து டைமுக்கு நீங்கள் 9 to 5 பண்ணுறதை நாங்கள் வந்து 5 to 10 பண்ணுறோம். அவ்வளோதான், 5 hours டைம் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். மற்றபடி வந்து நாங்களும் ப்ரொஃபஷனல்ஸ் தான், புரிஞ்சுக்கோங்க. யார் இந்த மித்தை வந்து போட்டாங்களோ அந்த மித்து போட்டவங்களுக்கு சொல்கிறேன், நாங்களும் ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஃபோர்த் மித்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் வந்து ஒன்லி ஃபார் கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ். ரொம்ப கிரியேட்டிவாக நாலேஜ் இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல பார்க்குறேன். இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கும் போது நம்ம வந்து டிசைன்ஸ்லாம் நிறையா யோசிப்போம். நீங்கள் மெசேஜ் நடுவில் வருதுன்னு யோசிக்காதீங்க. அது எல்லாமே வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து மெசேஜ் டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் இப்போ சொல்ல வரேன், அது கொஞ்சம் ஒமிட் பண்ணுறேன், மியூட் பண்ணல இதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்ஸுக்கு நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி தரும்போது அவங்களுக்கு டிசைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டிசைன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை நான் வந்து நிறைய டிசைன்ஸில் ட்ரை அவுட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், ஒரு டெமோ மாதிரி. அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு கிரியேட்டிவ் தேவை, ரொம்பலாம் கிரியேட்டிவ் தேவையில்ல. அதுக்குன்னு நிறைய விஷயங்கள், நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் வித்தின் ஒரு செகண்ட்ஸில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவ் பீப்புளுக்கு தான் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறது கம்ப்ளீட்லி ஒரு மித்து தான். ரொம்ப ஒரு 75% கிரியேட்டிவ்னஸ் இல்லாதவங்களும் வரலாம். 25% தான் கிரியேட்டிவ்னஸ் தேவை. அதனால் கண்டிப்பாக ஃப்ரீலான்சிங் வந்து கிரியேட்டிவ் பீப்புளுக்குன்னு சொல்கிறத தவிர்த்துக்கோங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு 75% மித் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஃப்ரீலான்சிங் cannot land big clients. இந்த பிக் கிளைண்ட்ஸ்ன்னு வரும்போது ஒரு 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிக் கிளைண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு $2,500 நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுதுன்னா, விச் இஸ் நத்திங் பட் 1,90,000 ஏர்ன் பண்ண முடியுதுன்னா அவங்க வந்து பிக் கிளைண்ட் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா என்னோட ஹையஸ்ட் பேடாக ஒரு கிளைண்ட் இருந்திருக்காங்க கொலம்பியாவிலேருந்து. அவங்களோட கிட்டேருந்து நான் ஏர்ன் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1,800 to $900, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 1,75,000 கிட்ட வரும். அதான் என்கிட்ட கொலம்பியா கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ண ஒரு டைம். அந்த டைமில் நான் வந்து இந்த கிளைண்ட் கிட்ட வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் இதான் டாலர்ஸில் ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரைஸ். ஸோ இவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு 5,000 பெருசாக தெரியும், ஒருத்தவங்களுக்கு 10,000 பெருசாக தெரியும், ஒருத்தவங்களுக்கு 1,00,000 பெருசாக தெரியும், ஒருத்தவங்களுக்கு 2,00,000 பெருசாக தெரியும், 1,00,000 கம்மியாக தெரியும் ஒருத்தவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் மாறும். நம்ம இப்போ ஜென்ரலாக ஒரு ஐடியாவில் வச்சுப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1,75,000 அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இங்கே வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சரி நிறைய பேருக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் தான் அது. ஓகேங்களா, அதை வச்சு நம்ம வந்து ஒரு காரே பாதி புக் பண்ணி முடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃப்ரீலான்சிங் லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு லைவ் எக்ஸாம்பிளே நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1.5 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதும் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களால வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸை பிடிக்க முடியும். ஆனால் இந்தியன் கிளைண்ட்ஸ் கிட்ட நாலேஜ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, கோடிங் லட்சம் மேலே வெப்சைட் கிரியேட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே நம்ம வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் போனால் நம்மளை வந்து மதிக்க கூட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு வேல்யூவேஷன் இருக்கும். ஓகே இந்த பையன் வந்து ஒரு 4-5 பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கான், அப்போ அந்த பையனுக்கு நம்ம வந்து ப்ராஜெக்ட் கொடுத்தா நம்ம வந்து நம்மளுக்கு நல்லா பண்ணி தரணும்னு ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால் இந்த நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து யூஎஸ் பீப்புள் கிட்ட வந்து நம்ம கொண்டு வரதுக்காக
நான் வந்து ஒரு 10 to 15 கிளைண்ட்ஸ் கூட இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட வெப்சைட் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபார் கோயம்புத்தூர், சென்னை மேனேஜ்மெண்ட் வெப்சைட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட்டு, ஜாப்பனீஸ் ஸ்கூல் வெப்சைட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோகிராஃபி வெப்சைட், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸை குட்டியாக பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க கிட்ட பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு அழகாக ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் வாங்கி வச்சுப்பேன், இல்லாட்டி ஒரு வாட்ஸ்அப் டெஸ்டிமோனியல் வாங்கி வச்சுப்பேன். ஸோ இது எனக்கு என்ன யூஸ் ஆச்சுன்னா, போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நத்திங் பட் நான் இவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஒரு நார்மலாக சொல்ல போனால் ஒரு ரெஸ்யூமே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐடி கம்பெனியில் போனால் இருந்தாங்க ரெஸ்யூம் பாருங்கன்னு சொல்லி கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிட்டேன். அதில் கிரியேட் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வித் வீடியோஸோட அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என் கிளைண்ட் வந்து லேண்ட் ஆகும்போது அவங்க கேட்குறாங்க, தம்பி நான் பார்க்குறேன் எல்லாமே வந்து இந்தியாவாக இருக்குது, யூஎஸ்க்கு கூட நீ ஒர்க் பண்ணவே இல்லை ப்ரோ அப்படின்றா, சார்ன்றாரு. நான் வந்து சொன்னேன், ஆமாம் கரெக்டு தான், பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னால் வந்து பண்ணித்தர முடியும். நான் ஒத்துக்கிட்டேன், டீசெண்டாக நான் ஒத்துக்கிட்டேன், இந்த மாதிரி நான் யார் கூட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் ஃபஸ்ட் கிளைண்ட் நீங்கள் தான், உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தருவேன், நீங்கள் வந்து நீங்கள் நம்பிக்கை இருந்தால் ஜாயின் பண்ணுங்க, இல்லாட்டி வேணும்னா நான் ஓப்பனாக ஒத்துக்கிட்டனால அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ உடனே என் கூட வந்து சைன் அப் பண்ணிட்டாங்க, என் கூட வந்து ஒர்க் பண்ண டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிளைண்ட் தான் இப்போ மோர் தென் இயர் கணக்காக வந்துட்டு இருக்காங்க, என் கூட இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெப்சைட் 2 வெப்சைட் மேலே நான் தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் இந்தியன் கிளைண்ட்ஸை முடிச்சுட்டு அப்புறம் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட போயிட்டேன். ஸோ அவங்களோட சர்க்கிள் வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ், அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கேருந்து ஒரு கொலம்பியா கிளைண்ட் எனக்கு அக்வயர் ஆகுறாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து ஒரு யூஎஸ் கிளைண்ட் விச் இஸ் பிக் கிளைண்ட் 2 வெப்சைட் கேட்டாங்க. $2200 நான் சொன்னேன். அப்படி பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க வந்து ஃபைனலாக ஒத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 1,72,000க்கு ஒத்துக்கிட்டாங்க, விச் இஸ் அரௌண்ட் $1,800 நினைக்கிறேன், 1,800 $1,900. ஸோ அந்த டாலர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு எனக்கு வந்து ஒர்க் கொடுத்தாங்க. நானும் ஒர்க்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தேன். ஸோ என்னால் அக்வயர் பண்ண முடியுது. நானும் ஒரு ஃப்ரீலான்சர் தான், ஒரு பிகினர் தான். அப்படி இருக்கும்போதே என்னால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் இட் இஸ் பாசிபிள். ஃப்ரீலான்சரால் ஒரு பிக் கிளைண்ட்ஸை லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணேன், டாக்டர் ஒயிட்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள ஆன்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஎஸ்ஏலேருந்து தான் ஆன்போர்ட் பண்ணேன். அவங்களோட இன்கம் சார்ஜஸ் $1,700 $1,600 ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன். அது ரீசெண்டாக தான், நான் வீடியோ கூட நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம், நான் வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருப்பேன். அவங்கள வந்து நான் வந்து ஆன்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்வாய்ஸ் அனுப்புகிறேன். அந்த இன்வாய்ஸ் வந்து வித் பேமெண்ட் ஆப்ஷனோட இருக்கும். ஸோ அதை வந்து எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளைண்ட் தான். ஸோ யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறதுன்றது ஈஸி, பட் அதில் இருக்கணும் பெரிய கிளைண்ட் அக்வயர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அக்வயர் பண்ண முடியும், அது நம்மகிட்ட பேசுகிற திறமை வச்சு கொஞ்சம் முடியும். நமக்கு முன்னாடியே ஒரு சின்ன பேக்கப் இருக்கணும், விச் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண பீப்பிளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டாலே போதும், நம்மளால் ஈஸியாக ஒரு கிளைண்ட்டை அக்வயர் பண்ண வைக்கிறது ரொம்ப ஈஸி. அது வந்து ஹை பேயிங் கிளைண்ட்டை கொண்டு வரது ஈஸி. அதுக்கு சால்வான எக்ஸாம்பிளே நான் தான். என்னோட ஜேர்னியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கே புரிய வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட கோர்ஸ் செக் அவுட் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேருந்து 2nd பேட்ச், 3rd பேட்ச், 4th பேட்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அப்கமிங் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து பேட்ச் வைஸாக எடுக்கிறதுனால இப்போ வந்து கோர்ஸ் க்ளோஸில் இருக்குது. ஸோ எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ மட்டும் நாங்கள் உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம், அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒரு வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம், இதோட டீட்டெயில்ஸோட ப்ரைஸ் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. கோடிங் நாலேஜே எல்லாமே வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் தெரியாது. ஸோ அப்படி பண்ணும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு எப்படிலாம் கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட், கோடிங் நாலேஜ் இல்லாத கிரியேட் பண்ண ஒரு சில வெப்சைட்ஸ். ஸோ இதையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த விஷயம் வந்து ஃப்ரீலான்ஸரோட பெரிய கிளைண்ட்ஸை கொண்டு வர முடியும், இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சிடறேன். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாட்டீங்களா, டாக்டர் ஒயிட் எப்படி ஆன்போர்ட் பண்ணேன், கொலம்பியா கிளைண்ட் எப்படி ஆன்போர்ட் பண்ணேன் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக அழகாக வித் ஸ்க்ரீன்ஷாட்ஸோட வித் மெத்தட்ஸோட நீங்களே எப்படி அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணலான்ற மெத்தட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சிருப்பேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள்.